தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினால் குறைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். என் குறையெல்லாம் என்னை விட்டு மாறட்டும் ஆண்டவரே, என் குறைகளை என்னை விட்டு மாற்றுங்க. சங்கீதக்காரன் இப்படி சொல்லுவான், ஆண்டவரே என் அக்கிரமம் உமக்கு முன்பாக இருக்கிறது, ஆனாலும் என்னை மன்னித்தருளும் ஆண்டவரே. நான் உமக்கு முன்பாக நிற்க தகுதியுடையவன் அல்ல, நான் நிற்க தகுதியுடையவன் அல்ல, நான் நிற்பதே உம்முடைய கிருபைதான். நீர் என்னை நடத்தலைன்னா எனக்கு பாதுகாப்பு இல்லை, நீர் என்னோடு கூட இல்லைன்னா என்ன குற்றப்படுத்துவதற்கு மனிதர்களுக்கு முகாந்திரங்கள் உருவாகும். உங்க இருதயத்துல கைய வச்சு ஒரு நிமிஷம் கேட்டு பாருங்க, நீதிமானாய் வாழ முடியுமா? என் பலத்தினால நீதிமானாய் நான் வாழ முடியுமா? என்னுடைய பிரயாசத்தினால நாம் நீதிமான்களாய் வாழ முடியுமா? முடியவே முடியாது, முடியவே முடியாது. தெய்வ பிள்ளையே, நம்ம பலத்துல இந்த பூமியில எதையும் செய்ய முடியாது, நம்ம கரத்தினால எதையும் சாதிக்க முடியாது. அவர் அனுமதிச்சாதான் நம்ம இந்த பூமியில மகிழ்ச்சியாய் வாழ முடியும். மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானப்பா, மணவாளரே உமை மறவே. மகிழ்ச்சியின் மகுடம் நீங்கதான்ப்பா, என் மணவாளரே உமை மறவே. இருக்கிற இடத்துல எழுந்து நின்று உண்மையா இந்த பாடல் வரிகளை உணர்ந்து, அப்பா என் வாழ்க்கையில நீர் வேதனைய அனுமதிச்சிருப்பீரையானால், சில நேரங்களில் சில பாவங்களை அனுமதிச்சிருப்பீரையானால், என் துக்கம் என் வாழ்க்கையிலிருந்து சந்தோஷத்தை எடுத்து தூர எரிஞ்சிருக்கோம். பொய்யான ஒரு சிரிப்பைத்தான் நான் சிரிச்சிருப்பேன். ஒரு பகட்டு வாழ்க்கை, வேஷம் நிறைந்த ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்திருப்பேன். ஆனா என் தேவன் எனக்கு அந்த சந்தோஷத்தை தந்தீரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க, மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானப்பா, என் மணவாளரே உமை மறவே. மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானப்பா, மணவாளரே உமை மறவேன். மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானப்பா, மணவாளரே உமை மறவேன். பகல் நேர பாடல் நீரே, இரவெல்லாம் கனவும் நீரே. நாளெல்லாம் உமை பாடுவே, மேலான சந்தோஷம் நீரே. நாளெல்லாம் மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானப்பா, மணவாளரே என் மகிழ்ச்சியின் மகுடம் இங்கேதான்பா, மணவாளரே. எருசலேமே உன்னை மறந்தான் வலக்கரம் செயலிழக்கும். எருசலேமே உன்னை மறந்தான்
வலக்கரம் செயலிழக்கும். சொல்லுங்க ஒரு விஷயம். எருசலேமே நான் உன்னை மறந்தால் வலக்கரம் செயலிழக்கும். மகிழ்ச்சியின் மகுடமாய் கருதாவிடில் நாவு ஒட்டிக்கொள்ளும். மகிழ்ச்சியின் மகுடமாய் கருதாவிடில் நாவு ஒட்டிக்கொள்ளும். மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானப்பா மணவாளனே. ஓ மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானப்பா மணவாளரே. உமை மறவே கவலைகள் பெருகி கலங்கும் போது மகிழ்வித்தீர் உம்மன்பினார். கவலைகள் பெருகி கலங்கும் போது மகிழ்வித்தீர் உம்மன். உண்மையா அறிக்கைடுங்க சொல்லுங்க. கவலைகள் பெருகி கலங்கும் போது மகிழ்வித்தீர். ஓ முடியல, உன் வாழ்க்கை முடியல. கவலைகள் பெருகி கலங்கும் போது மகிழ்வித்தீர் உம்மன்பினார். கால்கள் சறுக்கி தடுமாறும் போது தாங்கி நிற்கிருபையினார். கால்கள் சறுக்கி தடுமாறும் போது தாங்கி நிற்கிருபையினார். மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானப்பா மணவாளரே. மறக்கலப்பா மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானப்பா என் மணவாளரே. தாய்மடி தவழும் குழந்தை போல மகிழ்ச்சியாய் இருக்கின்றேன். தாய்மடி தவழும் குழந்தை போல மகிழ்ச்சியாய் இருக்கின்றேன். இப்போதும் எப்போதும் நம்பியுள்ளே உம்மையே நம்பியுள்ளே. இப்போதும் எப்போதும் நம்பியுள்ளே உம்மையே. சொல்லுங்க ஒரு விசை கூட. தாய்மடி தவழும் குழந்தை போல மகிழ்ச்சியா இருக்கின்றேன். தாய்மடி தவழும் குழந்தை போல மகிழ்ச்சியாய். இப்போதும் எப்போதும் நம்பியுள்ளே உம்மையே. கரங்களை அசைத்து சொல்லுங்க சபா. இப்போதும் எப்போதும் நம்பியுள்ளே உம்மைத்தான் நம்பியுள்ளேன். ஒரு விசை கூட சொல்லுங்க. இப்போதும் எப்போதும் நம்பியுள்ளே உம்மையை நம்பியுள்ளே. அல்லேலூயா 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 அல்லேலூயா
மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானப்பா மணவாளரே. சொல்லுங்க, மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானப்பா மணவாளரே. உம்மை மறவேன், மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானப்பா மணவாளரே. உம்மை மறவே. இந்த குளிர்ச்சியான வேளையில என் தேவன் என்னை இந்த ஆலயத்துக்குள்ள வந்து என்னை சந்திக்க என் தேவன் சித்தம் கொண்டீரே. நான் கனநித்திரைக்கு என்ன ஒப்பு கொடுக்காதபடி கர்த்தரின் அற்புதமாய் பாதுகாத்து ஆலயத்துக்குள்ள கொண்டு வந்து என் தேவனுடைய முகத்தை காணும்படியான ஒரு பாக்கியத்தை தந்தீரே. ஆண்டவர் பிலிப்போப்பா சொல்லுவாரு, என்னை கண்டவர் பிதாவை காண்கிறார். அநேக நேரத்துல பிரத்யட்சமா எதையும் பார்க்க முடியவில்லையே, பிரத்யட்சமான தரிசனங்களை பார்க்க முடியவில்லையே. அவர் சொல்றாரு, வார்த்தையா இந்த பூமியில இறங்கி வந்து மாம்சமா இந்த பூமியிலே கிரியை நடப்பித்து கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவரா இந்த பூமியில அவருடைய சுவிசேஷத்தை இந்த பூமியில் அவர் வெளிப்படுத்தி மறித்து உயிரோடு கூட எழுந்து அந்த ஆவியானவரை அனுப்பி தந்து அந்த ஆவியானுடைய பலத்தினால அந்த தேவனுடைய வார்த்தையை நாம் ருசிக்கும்படியா கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். வார்த்தைகளை கொண்டு நம்மை தேற்றுகிற ஒரு நல்ல தேவன். அந்த தேவன கரங்களை விரித்து சொல்லுங்க, நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு, நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. எனக்கு உங்க அன்பு மட்டும் போதும் ஆண்டவரே, உங்க வார்த்தை மட்டும் போதும். அது என்ன உயிர்ப்பிக்கும் என்பதுல சந்தேகமே இல்லை. கடைசி வரைக்கும் உங்க வார்த்தை என்னோடு கூட இருந்து என்னை வெற்றியாய் நடத்தும் என்பதுல நான் ஒருபோதும் சந்தேகப்படவே மாட்டேன், ஒருபோதும் சந்தேகப்படவே மாட்டேன். இன்றைக்கு யூதர்களும் வேதபாரகர்களும் பரிசேயர்களும் கேட்டாங்க ஒரு அடையாளம். யோனா மீனின் வயிற்றுக்குள்ள 3 நாள் உட்கார்ந்தது போல மனுஷகுமார் இந்த பூமியில அவர் உட்காரக்கூடிய காலங்கள் வருகிறது. அதுதான் இந்த ஜனத்துக்கு அடையாளம். தேவ பிள்ளையே, நம்ம ஆண்டவர் அடையாளமாய் இந்த உலகத்துக்கு இருக்கிறார். அந்த அடையாளமாகிய கிறிஸ்துவை நீங்க விசுவாசத்தோடு அறிக்கையிடுவீர்களே ஆனா, அந்த இயேசு கிறிஸ்துவ விசுவாசத்தோடு அறிக்கையிடுவீர்களே ஆனா, அந்த இயேசு கிறிஸ்து இன்றும் என்றும் உங்க வாழ்க்கையில கிரியை செய்ய அவர் போதுமானவராயிருக்கிறார். அவர் போதுமானவராயிருக்கிறார். ஆமென். எதெல்லாம் நடக்காது என்று சொல்லி நீங்க பயந்து போய் தோற்று போய் இந்த இடத்துல வந்திருக்கிறீர்களோ, அதையெல்லாம் கர்த்தருடைய ஆவியானுடைய பலத்தினால தேவ சித்தத்தின்படி உங்க வாழ்க்கையில அவர் செய்து முடிக்க வல்லமை உடையவர் என்று சொல்லி இந்த காலை வேளையில இந்த ஆராதனை நேரத்துல பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு நேராக தம்முடைய வார்த்தையை அனுப்புகிறார். உங்க பலன் அல்ல, கர்த்தருடைய கிருபை உங்களை தாங்குகிறத நீங்க ஒவ்வொரு வினாடியும் உணர்கிற ஒரு நேரம். ஆமீன். அது இந்த நேரமா இருக்கிறபடியினால கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்த